ஆகா கல்யாணம் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மகா சூர்யாவ லாக்அப்லயே போய் பாக்குறாங்க. சூர்யா ரொம்பவுமே முடியாம பேசக்கூட முடியல. திணறி திணறி தான் பேசுறாப்புல. சூர்யா இப்ப மகா கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாப்புல. நடந்த விஷயத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. இத எல்லாமே பிளான் பண்ணி பண்றது அனாமிகா தான். அனாமிகா தான் ஏதோ சதி பண்ணியிருக்கா. தயவு செஞ்சு பிரபாவ மட்டும் கைவிட்றாத. பிரபா பாவம். பிரபாவும் விஜயும் தான் இதுக்கப்புறம் சேர்ந்து வாழணும். பிரபாவ வீட்ல இருந்து வெளியில அனுப்பிடாதீங்க. வீட்லயே வச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு, நான் எப்படியா இருந்தாலும் கொஞ்ச நாள் ஜெயில்ல இருந்துட்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். பிரபாவ கைவிட்றாத அப்படிங்கிற வார்த்தைய மட்டும் திரும்ப திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, மகா கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கிறாப்ல. சோ இப்ப மகாவுக்கு புரிஞ்சிருது. அப்ப இது எல்லாமே அனாமிகாவோட சதிதான். சதியில நம்ம வீட்டுக்காரர மாட்டி விட்டுருக்கா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிடுது. கடைசியில அங்க இருக்கிற போலீஸ் கிட்ட நம்ம மகா சவால் விட்டு போறாங்க. நீங்க எப்படி என் வீட்டுக்காரர அடிக்கலாம்? அவரு யாரு தெரியுமா? நீங்க கைய வச்சுட்டீங்களா? இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும் அப்படின்ட்டு போறாங்க. இங்க தாத்தா மறுபடியும் அனாமிகாவ கூப்பிட்டு வச்சு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. சோ அனாமிகாவோட ஒரே கண்டிஷன் என்ன அப்படிங்கறது தெரியும். பிரபாவ அப்படியே அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும். இதுக்கப்புறம் விஜய் என் கூட தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற கண்டிஷன் தான். சரிம்மா நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு தாத்தாவும் ஒத்துக்கிற நேரத்துல கரெக்டா நம்ம விஜய், பிரபா, ஐஸ்வர்யா, மகா 4 பேரும் வந்து நிக்கிறாங்க. இத பார்த்த உடனே அனாமிகாவுக்கு தூக்கி வாரி போடுது. அனாமிகா பிரபாவ வலுக்கட்டாயமா வீட்டை விட்டு வெளியில துரத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம மகா, ஐஸ்வர்யா இதுக்கப்புறம் சும்மா இருக்க முடியாட்டாங்க இல்லையா? சோ அனாமிகா கன்னத்திலேயே மகாவே ஒரு அறைய விட்டுட்டு நீ எப்படி அவன் தங்கச்சியை வெளியே அனுப்புன அப்படின்னு சொல்லிட்டு நீ பண்ணுன சதியால தானே இவ்வளவு நடந்திருக்கு. கோர்ட்லயே எனக்கு சாதகமா தானே தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு அனாமிகா சொல்ல, ஆமா பெரிய கோர்ட்டு. நீ கோர்ட்டை கேட்டுதான் விஜய கல்யாணம் பண்ணியா அப்படின்னு இப்ப கேள்வி மேல கேள்வியா கேட்கிறாங்க. அனாமிகாவால எதுவுமே பண்ண முடியல. கூடிய சீக்கிரம் என் வீட்டுக்காரர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் அவரையும் வெளியில கொண்டு வருவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பாரு அப்படின்னு சவால் விட்டுட்டு போறாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.